ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ரெஸ்டாரண்ட் போனால் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணுற விஷயமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக தான் இருக்கும் இல்லையா? அது ஹைஜீனிக்காக இல்லையான்னு நமக்கு தெரியாது. வீட்டில் செய்யணும் அப்படின்னா ப்ராசஸ் லென்த்தாக இருக்கும், டைம் கன்சியூமிங்கும் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ரெசிபி இருக்க போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோவை வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம பொட்டேட்டோவை ஒரு 75% அளவுக்கு பாயில் பண்ணிக்க போகிறோம். கத்தியை வச்சு செக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கட் ஆகணும். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது பொட்டேட்டோவை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணலாம், சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிரேவிங்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் 5 நிமிஷத்தில் காலி பண்ணிட்டாங்க. ஒழுங்காக பிளேட்டிங் கூட பண்ண விடலை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.